குழந்தை இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பேர் வைக்கிறப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து நாக்குல தேன் வச்சு பேர் வைப்போம். அந்த டைம்ல அந்த குடுக்குற தேன் வந்து ரொம்ப ரொம்ப பியூரா இருக்கணும் குழந்தைங்கிறதுனால. நிறைய பேர் மார்க்கெட்ல போவீங்க, இதுதான் தேனு அப்படின்னு சொல்லி குட்டி பாட்டில வாங்கிட்டு வந்து நாக்குல வைப்பீங்க. லிட்ரலி நீங்க வந்து சுகரை தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நாங்க என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, மார்க்கெட்ல நேமிங் செர்மனி ஹனி அப்படின்னு சொல்லி தனியா வந்து இந்த ஹனியை சேல் பண்ணலாம். அதுவும் பேர் வைக்கிறதுக்கு மட்டும் 50 கிராம் பேக்கில் வந்து உங்களுக்கு சேல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஹனியில் என்ன ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லிடுறேன். இது இந்த பழைய செவுரு, பில்டிங் செவுரு, மரத்து பொந்துலலாம் கட்டும் தெரியுமா, ஸ்டிங்லெஸ் பீ அதோட தேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, மெடிசினல் வேல்யூ அதிகமாக எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த தேன் பூச்சி குட்டியாக இருக்கனால குட்டி குட்டி பூக்களில் மட்டும்தான் அது தேன் எடுத்துகிட்டு வரும். வருஷத்துலேயே வந்து 1/2 கிலோ மட்டும்தான் அது தேன் வைக்கும். அதில் ரொம்ப ரேர். இது குழந்தைங்களுக்கு மட்டும், அதுவும் முக்கியமாக பேர் வைக்கிறதுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் வந்து இந்த ஹனி கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த ஹனி வேணும்னா முக்கியமாக குழந்தைங்களும் சாப்பிடலாம், சளி பிடிச்சாலும் சாப்பிடலாம். செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். வீடியோவில் வந்து நான் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கணுன்னாலும் இந்த ஹனியை தாராளமாக நீங்கள் வாங்கித்தாங்க. தேங்க்யூ ஸோ மச்.